உங்க பேர் என்ன? எத்தனை வரை படிச்சிய? 10ஆம் வகுப்பு வரையா? சரி. பிறகு ஏன் மேலும் படிக்கல? எப்படி படிச்ச மண்டை வேறல இல்லையா? வாத்தியார் அடிச்சாரோ? நல்லா அடிப்பாரா? பார்த்துச்சியா? அப்போ அடி நிறைய தாரம் அப்படியா? ஓ அப்படியா இல்லையா? சரி சரி. அப்போ படிப்பு நடத்தின வர என்ன வேலையை போனீங்க? ஓ கல் வேலை தெரியுமா? சரி. பிறகு இப்போ இப்போ வேலைக்கு போயிடலாம். இப்போ வேலைக்கு போயிடலாம். அப்படியா? கேரளமா? அப்படியா? சரி. சம்பளம் எவ்வளோ கிடைக்கும்? 450. சரி. உங்கள் வயசு என்னாச்சு? எனக்கு வேலை எடுக்கணும் தலைவர் உங்ககிட்ட. எனக்கு வேலை இல்லை. எனக்கு வேலை இல்லை. உங்க கூட வந்தா என்னையும் வேலைக்கு எடுப்பீங்களா? குழப்பம் இல்லையா? அப்படியா? நீங்களே ஒரு கடை தொடங்க, நான் வேலைக்கு வரேன். எப்படி? நீங்கள் தான் முதலாளி. தொடங்கிடலாமா? தொடங்கலாமா? தொடங்கிடலாம் இல்லையா? பைசா இல்லையா? பைசா இப்போ வந்து வேலை இல்லாத ஆளுக்கு லோன் எல்லாம் கிடைக்குது. ஆமாம். விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தில் வந்து லோன் கிடைக்கும். நம்ம வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சா போதும். மானியம் உண்டு. சும்மா கிடைக்காது, லோனாக கிடைக்கும். ஆமாம் ஆமாம், சும்மா இல்லை, லோன் கிடைக்கும். சரி. உங்களுக்கு சொந்த ஊர் எது? இரநீர் தானா? சரி. அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்களா? எங்க? கக்குறிச்சியா? ஓ ஆமாம். ஓ அதில் இல்லையா? சரி. இன்னைக்கு காலையில் ஏதாவது சாப்பிட்டீங்களா? காலையில் எதுவும் சாப்பிடலையா? சரி. திருமணம் ஆச்சா? பார்த்தா ஒரு 25 26 வயசான ஒரு 23 தானா? அப்படியா? சரி 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 சரி. தினம் குளிப்பீங்களா? தினம் குளிச்சதுண்டா? 2 நாள் தினம் குளிக்கணும் என்ன? சரி. நம்ம சாப்பிட்டுட்டு பார்பர் ஷாப்புக்கு போய் முடி வெட்ட போவோம் என்ன? ஏன்னா நீங்கள் ஒரு முதலாளி இல்லையா? ஒரு முதலாளி இருக்க ஆளுக்கு நம்ம செய்யாத வேற யாருக்கு செய்ய முடியும்? சரி. உங்களுக்கு சினிமா பார்க்க பழக்கம் உண்டா? சினிமாவில் பார்ப்பீங்களா? அப்படியா? யாருடைய படம் நல்லா பார்ப்பிய? அப்போ ரஜினிகாந்தோட தத்துவ பாட்டில் ஒரு பாட்டு பாடுங்க. ஏன்? நானும் பாடுவேன். அப்படியா? சரி. அவருக்கு படத்தில் எந்த படம் நல்லா பிடிக்கும்? எந்திரன். அப்போ எந்திரன்ல இருந்து ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். சரி. உங்களுக்கு செல் நம்பர் இருக்கா? செல் இல்லை. சரி. கெட்ட பழக்கம் ஏதாவது உண்டா உங்களுக்கு? தண்ணி அடி அந்த மாதிரி ஏதாவது உண்டா? உண்டா? தண்ணி அடி உண்டா? அப்படியா? நல்ல வேலை. நான் இப்போ உங்களுக்கு காசை கையில் கொடுத்துருப்பேன்னா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. தண்ணி நடத்தியாச்சா? சரி சரி. என்னைக்கா இருந்தாலும் சாவ வேண்டியது தானே? முதலாளி கையால் சாவது பாக்கியம் வேணும். எனக்கு முதலாளி நான் சொன்னேன் என்ன கொல்லுங்க, அவர் கொல்லவே இல்லை. ஏன் நான் முதலாளி இல்லை? நானே ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி. சரி. ஒரு பாட்டு பாடுங்க தலைவரை. உழைப்பாளி படத்தில் இருந்து ஒரு பாட்டு பாடுங்க. ரஜினிகாந்த் படம் தானே? உழைப்பாளி இல்லாத நான் எங்கும் இல்லையா? ஆமா. ரஜினி எனக்கு பார்க்க ஆசையா தான் இருக்கு. ஆமா ரஜினி தானா? சரி. அப்ப நம்ம 2 பேரும் கூட்டாளி. இவங்க வீட்டுல பிரிச்சாளி.
சரி, வேற என்ன வேணும் சாப்பிடக்கு? சரி கொடுங்க, என்ன வேணும் சாப்பிடுங்க தலைவர. வேற என்ன இருக்கா கூட கொடுக்க இருக்கு? பண்ண ஒன்றும் இல்லையா? சரி 2 தோசை கொடுங்க. தண்ணி வேணுமா தேயிலை வேணுமா? தேயிலை இல்லையா? சரி 2 தோசை கொடுங்க. உங்கள் கம்பெனியில் தான் வேலைக்கு வரேன். என்ன அது குழப்பம் இல்லை, நான் கையால் நிற்கலாம். தூக்கலாம். எனக்கு சம்பளம் கொஞ்சம் குறைச்சி கொடுத்து கொடுத்தாங்க. என்ன எப்படி? அப்படியா? சரி சரி அப்படியா? சரி அப்படியா? கட்டா என்ன நாட்டு கட்டையா? சரி, உங்களை வச்சு ஒரு செய்தி எடுக்கலாமா? உங்களை வச்சு ஒரு செய்தி, ஏன்னா உங்க வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு செய்தி எடுக்கலாம்னு பார்க்கேன். அப்படியா? நான் நினைச்சேன் என்னுடைய வாழ்க்கை வரலாறு தான் ரொம்ப மோசம். உங்க வாழ்க்கை வரலாறு மோசமா? எனக்கு என்னன்னு சொல்ல முடியாது, சொல்லியாச்சுன்னா தாங்காது, நீங்க எல்லாம் அழுதுருவீங்க. பார்த்தா அப்படிதான் தெரியும், பார்த்தா கொள்ளக்காரன மாதிரி தான் இருப்பேன். அம்மாடி எத்தனையோ கொலை பண்ணிருக்கேன். என்ன காலையில 2-3 கொலை பண்ணேன். கோழி இல்லை, அதுதான் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்ல மாட்டேன். இப்போ சொன்னா நான் இப்போ பள்ளிக்கு போக வேண்டியிருக்கும், அதனால சொல்ல மாட்டேன். ஆஹா, அது இவருக்கு பேர் என்ன? சூரிய பகவான் வந்து விட்டார். எங்க இவரு நம்ம தலைவர் இல்லையா? நாராயணசாமியா? நாராயண குருஜி இல்லையா? சரி அப்போ நல்ல ஒரு பாட்டு கூட பாடுங்க தலைவரை பார்ப்போம். உங்க வீட்டுக்கு போகலாமா? போய் பார்ப்போம் உங்க தாயாரையும் பார்த்து. இவருக்கு ஏன் வேலையை போகல, ஏன் இப்படி? அப்படியா? பூக்கடையா? எதுல? ஆமா அப்படியா? அப்போ பூக்கடையில ஒரு வேலை கேட்டாலும் கொடுப்பாரோ? அப்படியா? சரி, அப்போ தான் போவோம். சரி தலைவர் தோசை கொடுங்க. சாப்பிடுங்க தலைவர. இனி வேணுமா? போதுமா? எத்தனை ஆச்சு மொத்தம் எத்தனை ஆச்சு? ஆத்தியம் 4, இப்போ 1 5. இனி வேணும்னா இனியும் வேணா இனி போதுமா? சரி இனி ஒரு பாட்டு பாடுங்க தலைவர. யாரு இவரா? இவர் முதலாளி இல்லையா? சரி நல்ல ஒரு பாட்டு பாடுங்க. நீ உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு வேலைக்கு போய்? 1 வருஷம். 1 வருஷத்துக்கு பிறகு போத காரணம் என்ன? 1 வருஷத்துக்கு பிறகு வேலைக்கு போத காரணம் என்ன? ஆமா. ஓ அப்படியா? சரி, தலையில சின்ன சின்ன காயங்கள் இருக்கு, அது எப்படி? மண்டையில சின்ன சின்ன காயங்கள் இருக்கு, அது எப்படி? வேலையில் உள்ளதானா? ஓ, ஏதோ வலிப்பு நோய் இருக்க தகவல் வந்து உண்மையா? அதில் விழுகு, அந்த வலிப்பு வரும்போது விழுகுது இல்லையா? அதுக்கு மருந்து எடுக்குதியாடா? எப்படி மருந்து எடுத்து பறத்து போச்சு இல்லையா? ஓ, வெயில் அடிச்சா வரும். அப்போ நீங்கள் இங்கே, அப்போ நீங்கள் நான் வரும்போது ரோட்டில் இருந்தீங்க வெயில்ல? காக்காவா? காக்கா இல்லை, சனி பகவான் வந்திருக்காரு நம்மளை பார்க்க. சரி, சாப்பிட்ட பிறகு நல்ல ஒரு பாட்டு பாடணும். என்ன நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா? கவலை கிடையாது. கவலை உண்டா? கவலை ஏதாவது உண்டா? என்ன கவலை? உடம்பு சரியில்லாத கவலையா?
ஆ அம்மா அம்மாவுக்கு சுகம் இல்லையா? ஆ ஆ அம்மா தண்ணி அடிச்சுமா? அப்பா வண்டி கொடுக்க அம்மா அடிக்குது. அப்படியா? அப்படி இருக்கு. இத்தனைக்கு எனக்கு ஒரு தம்பி உண்டு. அப்படியா? நான் மட்டும் தான் ஆம்பளை. அப்படியா? ரெண்டு பேரை வச்சு பார்க்கவே முடியல உங்களுக்கு. ஐயோ, அப்போ அம்மா தண்ணி அடிச்சுமா? எவ்வளோ காலமாக தண்ணி அடிச்சிட்டு இருக்கு? பல வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. அவங்க தண்ணி அடிக்க காரணம் யாரு? யாருக்கு தெரியும்? தெரியாது. யாரும் சொல்லிடுவா பல சோகங்கள் தான். இப்படி தண்ணி அடிச்சா அந்த சோகம் நான் போகணும். என்ன சோகம்னு கேட்டா சொல்ல மாட்டான். தெரிஞ்சா நமக்கு அடிச்சிருக்கலாம். வாங்கய்யா. உங்க பேச்சை கேட்டால் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. நீங்க தண்ணி அடிக்க மாட்டீங்களா? நாங்கள் அடிக்க மாட்டேன், குளிப்பேன். நீங்கள் எல்லாம் குளிப்பேன், நான் எல்லாம் குளிப்பேன். மக்கள் பார்த்தீங்களா? உண்மையிலே உள்ள நான் எல்லாம் குளிச்சா தான் செய்வேன். நான் தண்ணியில் முங்கி குளிப்பேன். நீங்கள் தண்ணியை குடிப்பீங்க, நான் அப்படி இல்லை, முங்கி குளிச்சுவேன். சரி சாப்பிடுங்க, வேற ஏதாவது வேணுமா? சரி, செய்தியை முடிக்கலாமா? செய்தியை முடிக்கலாமா? இப்படி ஒரு டாட்டா சொல்லுங்க. சரி, வெற்றி உண்டாகட்டும், மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது. சரி, இன்னொரு பாட்டு பாடுறேன். என்ன கை கழுவிட்டு வாருங்க, வெளியில போய் பாட்டு பாடுவோம். சரி, செய்தியை முடிக்க இப்போதைக்கு.